வணக்கம். பிரிங்கி முனிவர் ஒரு தடவை சிவபெருமானை வழிபடுறதுக்கு போகிறாரு. அப்படி வழிபட போகும்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. பிரிங்கி முனிவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சின்னதாக ஒரு வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வழிபடுறார். இதை பார்த்த பார்வதி தேவிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. என்னது, சிவபெருமானை மட்டும் தனியாக நீ வழிபடுற, அப்போ என்னை வழிபட மாட்டியா? அப்போனா உனக்கு சக்தி எதற்கு? அந்த சக்தியை எனக்கு திருப்பி கொடுத்துடு அப்படின்னு கேட்குறாங்க. பிரிங்கி முனிவரும் உடனே என்ன பண்ணுறாரு, அவரோட சக்தியை கொடுத்துட்றாரு. அந்த சக்தியை கொடுத்ததால் அவரால் நடக்க முடியுமா, ஓட முடியுமா, பறக்க முடியுமா? பறக்கவும் முடியல. அப்படியே மயங்கி விழறத சிவபெருமான் தாங்கி பிடிச்சிடுறாரு. இதனால் கோபம் வந்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலையார் கோயிலில் போய் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. இவர் சிவபெருமான் இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சுந்தரமூர்த்தியை அனுப்புகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை அனுப்புகிறார். ஆனால் அவங்க சமாதானம் ஆகலை, சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பிரிங்கி முனிவருக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுத்து அவருக்கு அருளை கொடுத்து அனுப்பிடுறார். அனுப்பிட்டு நான் போய் என் சண்டையை தீர்த்துக்கிறேன்னு அவரே வந்து பார்வதி தேவியை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். திருவண்ணாமலையில் இன்றைக்கும் பொங்கலுக்கு மறுநாள் காலையில் இந்த நிகழ்வு நடைபெறுது. சுந்தரமூர்த்தி நாயனார், பார்வதி தேவி, சிவபெருமான் இவங்க 3 பேரும் எழுந்தருளி மாட வீதிகளில் ஊர்வலம் வராங்க. நாளை வேறு ஒரு கதையுடன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.